ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம பல்வேறு மாவட்டங்களில் வேலைவாய்ப்பை பார்த்துட்டு இருக்கோம். அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து வெளிவந்திருக்க வேலைவாய்ப்பை பற்றி இந்த வீடியோட முழுமையாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து நவம்பர் 10, 2024 அன்னைக்கு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் எதனை பற்றியதுன்னா, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலிருந்து இளைஞர் நீதி குழுமத்திற்கு 2 சமூக பணி உறுப்பினர்கள் நியமனம் தொடர்பானது. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 24, 2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நாம இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். 2015ஆம் ஆண்டின் இளைஞர் நீதி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் விதிமுறைகளின்படி அமைக்கப்பட்டுள்ள இளைஞர் நீதி குழுமத்திற்கு 2 சமூக பணி உறுப்பினர்களை நியமிக்கப்படுவதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு ரிலீஸ் பண்ணி, அதன் மூலியம் தகுதியான நபர்களை விண்ணப்பங்கள் வர வைக்கிறாங்க. இளைஞர் நீதி குழுமத்திற்கு ஒரு பெண் உட்பட 2 சமூக பணி உறுப்பினர்கள் அரசால் மதிப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட உள்ளனர் மற்றும் இப்பதவி அரசு பணி அல்ல அப்படின்றது நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். விண்ணப்பதாரர்கள் குழந்தைகள் தொடர்பான உடல் நலம், கல்வி அல்லது குழந்தைகளுக்கான நலப்பணிகளில் குறைந்தது 7 ஆண்டுகள் முனைப்புடன் ஈடுபாடு கொண்டவராக இருத்தல் வேண்டும், அல்லது குழந்தைகள் உளவியல், மனநல மருத்துவம், சமூகவியல் அல்லது சட்டம் ஆகியவற்றில் ஏதேனும் பட்டம் பெற்று தொழில் புரிபவராக இருத்தல் வேண்டும். மேலும் பத்திரிகைகளில் செய்தி வெளியிடும் நாளில் விண்ணப்பதாரர்கள் மினிமம் 35 வயசுலேருந்து மேக்ஸிமம் 65 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டான dsdcpimms.tn.gov.in என்ற வெப்சைட்லும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, திருப்பத்தூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகிலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட பதவிக்கு அதற்கான அமைந்த படிவத்தில் செய்துவிடும் நாளிலிருந்து 15 நாட்களுக்குள் கீழ்கண்ட முகவரியில் கிடைக்குமாறு விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, இயக்குனர் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை, எண் 300, புரசைவாக்கம், நெடுஞ்சாலை, சென்னை 600-010 அப்படின்ற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் மேற்கூறிய அலுவலகத்திற்கு சேர வேண்டும். தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படை நியமனம் அமையும். இது குறித்து அரசின் முடிவே இறுதியானது நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் நவம்பர் 24, 2024க்குள்ள நீங்கள் சம்மந்தப்பட்ட துறைக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸுக்கு போய் சேர மாதிரி பண்ணணும். அப்படி அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள போய் சேராத அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் சரியாக தான் எல்லாமே ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணி நீங்கள் அனுப்பினாலையும் அந்த பர்டிகுலர் நாளுக்குள்ள போய் விண்ணப்பம் சேரலைன்னா அந்த அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய நேம் எழுதி அதுக்கான ப்ரூஃபையும் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் மற்றும் ப்ரெசன்ட் அட்ரஸுக்கான அட்ரஸ் ப்ரூஃபாக நீங்கள் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏஜ் மற்றும் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஜெண்டர் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரான்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபாக மொபைல் நம்பர், இமெயில் ஐடி நீங்கள் இப்போ அவைலபிளாக யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்பரை கொடுக்க பாருங்க. உங்களோட மெயில் ஐடியும் ஆக்டிவாக இருக்கிறத கொடுக்க பாருங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட அனுப்புற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஏதாச்சும் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி 24 வகையான கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணி அதுக்கான ப்ரூஃபையும் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் எக்காரணத்தை கொண்டு அனுப்பாதீங்க. அதோடைய ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.